அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு நல்ல தகவலை சொல்வதற்காக மதுரை நாதன் OMG சேனலில் பதிவு செய்கின்றேன். OMG சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்குங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் தகவல் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டால் மிக அற்புதமான பதிவு. பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 100% பேர் பெரிய அளவுக்கு மன வருத்தம், பிரச்சனைகள், சிரமங்கள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருமே இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி நம்ம யாரை போய் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா ஜோசியரை போய் பார்ப்போம். ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ராகு தசை, ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம், அப்படி இப்படின்னு பல இதுகளை சொல்லுவாங்க. அதுக்கான பரிகாரங்கள் கூட பல இதை சொல்லுவாங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்வோம், செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான எளிமையான ஒரு தொழுகையை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், தொடர்ந்து OMG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் பல தகவலும் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணத்தில் நாகேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. கும்பகோணத்திலேயே நாகேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திருத்தலத்துக்கு முதல்ல போங்க. அதுக்கு அடுத்து திருநாகேஸ்வரம்னு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அந்த தலத்துக்கு உடனடியாக போங்க. அதுக்கு அடுத்து திருப்பாம்புரம்னு ஒரு தலம் இருக்குது. அந்த தலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் முடித்து நேர நாகூர் போகிற வழியில், காரைக்கால் போகிற வழியில் கற்கத்தின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. கற்கத்தியிலேருந்து சொரக்காப்பட்டி வழியாக ஒரு 3 கிலோமீட்டர். இந்த இடத்துக்கு நீங்கள் திருப்பாம்புரம்னு அந்த இடத்துக்கு பேர். நீங்கள்லாம் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பாம்புரம். திருப்பாம்புரத்துக்கு மட்டும் நீங்கள் வெறும் ஆலயத்துக்கு மட்டும்தான் உங்களை போக சொல்கிறேன். நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம். திருப்பாம்புரங்கிறது கற்கத்தியிலேருந்து சொரக்காப்பட்டி வழியாக ஒரு 3 கிலோமீட்டர். அப்போ இந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி அன்னைக்கு ஞானசம்பந்தர் போய் பாடியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற ஸ்தலம்ங்கிறத நீங்கள் நேரில் போய் தொழுதிங்கன்னா போகிறோம். வெறும் தொழுகை மட்டும்தான். 4வதாக எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா நாகூர். நாகூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, தர்கா, பள்ளிவாசல், இதைத்தான் பெருசாக தெரிஞ்சிருக்கும். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆன்மீக நண்பர்களுக்கு நான் இப்போ சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகூரில் அற்புதமான நமச்சிவாயம் இருக்கார். அதனால தான் அவருக்கு நாகூர்னு பேர் வந்துச்சு. ஏன்னு அந்த கதையை இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா பொறுமையாக அமைதியாக கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஆதிசேடன் இருக்கார் இல்லையா, ஆதிசேடன் மேலே நம்மளோட நாராயணன் படுத்திருக்காரு, துயில் கொண்டிருக்காரு. அப்போ இந்த ஆதிசேடன் மேலே நாராயணன் துயில் கொண்டிருக்கும் போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாராயணன் நமச்சிவாயத்தினுடைய திருமண கோலத்தை கற்பனையில் அப்படியே நினச்சி பார்க்குறார். அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய உடல் பூரிப்பு, வலிமை, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாராயணனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேடனுக்கு உடல் வலிமை ஏற்படுது. அந்த வெயிட்டு கூட 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 அவரால் தாங்க முடியாமல் பெரிய சிரமப்பட்டு அவர் ரொம்ப நலிவுற்றுறார். அப்போ ஆதிசேடன் நலிவுற்றதுனால தன்னுடைய வலிமையை மீண்டும் பெறுவதற்காக அவர் தொழுத இந்த தலம் தான் 4 தலம். இந்த 4 தலத்தையும் ஒரே நாளில் தொழுதுட்டிங்கன்னா ஆதிசேடனுக்கு நாகூரில் மீண்டும் அந்த வலிமை கிடைக்குது. ஆதிசேடனுக்கு மீண்டும் அந்த வலிமை கிடைக்குது. நான் சொன்ன இந்த பல தோஷங்கள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல தோஷங்களுக்குமே முதல்ல கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரம், அடுத்தாப்படி திருநாகேஸ்வரம், அடுத்தாப்படி திருப்பாம்புரம், அதுக்கு அடுத்தாப்படி நாகூர். நாகூரில் அவருக்கு மீண்டும் அந்த வலிமையை நமச்சிவாயம் கொடுக்குறாரு. அப்போ இந்த 4 தலங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான தலங்கள்ங்கிறத நீங்கள் பாருங்கள். எந்த தோஷமும் செய்ய வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். உங்களுடைய அத்தனை தோஷங்களுக்கும் இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் இறைவனை தொழுதிங்கனாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் நல்லா புரிந்துக்கணும். மீண்டும் பல தகவல்களை சொல்கிறதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் OMG சேனலை தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அனுப்புங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு பல தகவல்கள் சொல்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பல தகவல்களை சொல்கிறேன்.
இந்த மாதிரி பல தோஷங்கள்லேருந்து பல பரிகாரங்கள்லாம் செய்கிறத விட நீங்கள் நமச்சிவாயத்தை தொழுங்க, சிவனை தொழுங்கள், நமச்சிவாயத்தை தொழுங்கள். நாகேஸ்வரம் மீண்டும் சொல்கிறேன், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரம், அங்கேருந்து 5 கிலோமீட்டர் திருநாகேஸ்வரம், அங்கேருந்து அப்படியே காரைக்கால் போகிற ரூட்டில் கற்கத்திங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க சுரக்காப்பட்டி வழியாக போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் திருப்பாம்புரம். அந்த கோயிலை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேர நாகூர் போயிட்டீங்கன்னா எல்லா தோஷங்களும் விளையிடும், நல்ல வாழ்க்கை நமக்கு அமையுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன், மனமடைகின்றேன். நன்றி, வணக்கம்.